அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டாலின். அனைவருக்கும் வணக்கம். நான் மகிழ்குமரன். கடந்த சனிக்கிழமை நாமக்கல் கரூர் பரப்புரையும் போது கரூர்ல விஜயோட அந்த தாவேகா பரப்புரையில மக்கள் சந்திப்புல கூட்ட நெரிசல்ல சிக்கி 9 குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட 41 பேர் தங்க உயிரை இழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்த அவர்களுடைய குடும்பத்தினரோடு அந்த துயரத்துல நாங்க பங்கெடுத்துக்கிறோம். இந்த வலியும் குரல் இந்த வலையொலி அவங்களோட துயரத்துல பங்கேற்குது. அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல ஒரு சின்ன திருத்தம் நண்பா. ம். 42 பேர் அங்க இறந்தவர்களாம வெளியே ஒருத்தர் இந்த நிகழ்வை ஒட்டி தற்கொலை செய்திருக்காரு. அதுவும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. உயிரிழப்புகள் அங்க போன உயிரிழப்புகளே தாங்க முடியல. அதையொட்டி இன்னொரு உயிரிழப்புன்னும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு. தமிழ் சமூகம் உலகம் எப்படி பார்த்து இருந்ததுன்னா இது வரைக்கும் ஒரு தனிநாடு கேட்டு போராடுற ஒரு தமிழர்கள் அப்படின்னா தனிநாடு கேட்டு வீரத்தோட போராடுற ஒரு கூட்டம் அவங்க. நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போய் தமிழர்கள் சொன்னோன்னே ஈழத்துல நம்மளோட போராட்டத்தை சொல்லுவாங்க, நமக்கு நடந்த அநியாயத்தை சொல்லுவாங்க, நாம எவ்வளவு வீரத்தோட போராடணும்னு சொல்லுவாங்க. அதே போல தமிழ்நாடு அப்படின்னு இந்திய அளவுல பார்த்தோம்னா முதல் சுதந்திர போராட்டம் இங்க இருந்தா தொடங்கி இருக்கு. சுதந்திரத்துக்காக உயிரை விட்டு இருக்கோம். இந்தியாவின் கொடி கீழே விழக்கூடாது அப்படின்ட்டு கொடி காத்த குமரன் திருப்பூர் கொடி கீழே விழக்கூடாதுன்ட்டு போராட்டம் பண்ணியிருக்கோம், உயிர் நீத்திருக்கோம். அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை தம்பி விக்னேஷ், காவிரி எங்களுக்கு வேணும், அந்த தண்ணி கொடுத்தாகணும்ட்டு தண்ணியை தீக்கிரையாக்கிடலாம். 7 பேர் விடுதலைக்காக செங்கொடி தண்ணியை இரையாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈழ பிரச்சனை உலகம் முழுக்க சென்று சேரணும் அப்படின்ட்டு முத்துக்குமார் அவரு, அப்புறம் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக கூலி உயர்வு கேட்டு போராடின கீழ்வெண்மணி, அந்த மக்கள் போராடி உயிர் நீத்து இருக்காங்க. இப்படி இருந்த ஒரு தமிழ் சமூகம் தமிழர்கள் அப்படின்னாலே உலக அரங்குல ஒரு பேர் இருந்தது. இவங்க ஒரு போராட்ட குணம் வந்தவங்க. இவங்க தங்களுடைய உரிமைக்காக, நிலத்துக்காக, தங்களுடைய மொழிக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம் எவ்வளவு பேர் உயிரை விட்டான் மொழியை காக்க. அந்த மாதிரி இருந்த ஒரு பேரை இப்போ ஒரு தற்கொலை கூட்டம், ஒரு ரசிக மனப்பான்மையில ஒரு கதாநாயகன், ஒரு நடிகன், அவரை பார்க்க போய் உலக அளவுல செய்தி ஆகி இப்ப தமிழன் அப்படின்னு சொன்னா அந்த நடிகரை பார்க்க போய் செத்தாங்களா அவங்க தானே அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு வந்துட்டாங்க. இதுக்கு இந்த சம்பவத்துக்கு திமுக காரணம் இருந்துன்னு போட்டோம். நீ சொல்ற திமுக காரணம் இல்ல தாவேகா காரணம் அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா இந்த சம்பவத்துக்கு முழு காரணம் நாம தான். என்ன நீ விஜய் நேர்ல வைப்பாங்கல்ல, என்ன ஆயிருக்க போகுது? சரி, நீ தான் போற, அந்த குழந்தை எதுக்கு கூட்டிட்டு போகணும்? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நீ போற உன் ரசிக மனப்பான்மையில நீ போற, நீ அந்த குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப கேவலமான செயல். நாம தான் காரணம், வேற எவனுமே காரணம் கிடையாது. விஜய் காரணம் கிடையாது, திமுக காரணம் கிடையாது, காவல்துறை காரணம் கிடையாது. நாம தான் காரணம். நமக்கு தெரிஞ்ச பாதுகாப்பு, நம்மளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். அனைத்தை விட நம்மளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். விஜய் எப்ப வேணா பாக்கலாங்க. நம்ம இது வரைக்கும் சொன்ன போராட்டம் எல்லாமே நாம நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடினது. ஆனா ஒரு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம், அந்த போராட்டத்துல பல லட்சம் இளைஞர்கள் தலைவர்களே இல்லாம அவங்களே அவங்களுக்குள்ள தொடங்கியிருக்காங்க. அந்த போராட்டத்துல குழந்தைகளும் இருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்வே நடக்கல. இங்க ஒரு விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு, அரசு விதிமுறைகளை சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு. அப்புறம் குழந்தைகளை கூட்டிட்டு என்ன, இது ஒரு திரைப்பட காட்சி இல்லைன்னா ஒரு இசை நிகழ்ச்சினா நீங்க போனா பரவாயில்ல. இது ஒரு போய் நின்றுட்டு சரி, காலையில இருந்து நின்றுட்டு இருக்கிறீங்களா, 9 மணில நின்றுட்டு இருக்கீங்க குழந்தைங்களோட, தண்ணி இல்ல, அந்த இடத்துல வரல, தாமதம் ஆச்சுன்னா நம்ம வெளியே வந்துடணும்ல, வீட்டுக்கு வந்துடணும்ல, மறுபடியும் ஏன் தொடர்ந்து இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுதான் இங்க எனக்கு ஒரு கேள்வியா குறியாவே இருக்கு. நம்ம யாருக்காக வாழறோம்? நம்ம சொந்தத்துக்காக, நம்ம அடுத்த தலைமுறைக்காக. வரப்போற கட்சிக்காரங்களும் அடுத்த தலைமுறைக்கு தான் சொல்றாங்க. இதுல திமுக 5 பேரை அந்த கூட்டத்துல அந்த ஏர் ஷோல இறந்துட்டாங்கன்றீங்க. அப்ப மாற்று என்ன 41 பேர் பண்றவங்களா? எனக்கு இது என்னன்னே தெரியல. மாற்று நோக்கி நம்ம பயணப்படுறோம்னா சொல்லப்பட்ட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இந்த விதிமுறைகள் இங்க இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை சொன்னது இல்ல, நீதிமன்றம் சொன்னது. நீங்க கூட்டிட்டு வரக்கூடாது. நம்ம ஒரு அறமன்றத்தையே நம்ம சரியா பின்பற்றலன்னா நம்ம எப்படி அரசியலை பின்பற்ற போகிறோம், என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம்னு எனக்கு தெரியல. இது விஜய் என்ன பண்றான்னா படத்துல அவர் சொல்றாரு, நான் உச்ச நடிகர், உச்சபட்சத்தை விட்டு வந்திருக்கேன். நான் கேட்கிறேன், நீ உச்சபட்ச நடிகர், ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு தேசிய விருது உனக்கு கிடைச்சிருக்குமா? நீ சிறந்த நடிகர். நான் உனக்கு கேட்கிறேன், யாருக்கு இந்த தேசிய விருது தருவாங்க? நல்ல நடிப்பாற்றல் இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய கருத்துக்கள் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து அதுல தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தணும். அவன் தான் உச்சபட்ச நடிகர். நீ என்ன உச்சபட்ச நடிகர்? இதுவரை உன்னை அங்கீகரிக்கவே இல்லை. யாரு? தேசிய திரைப்பட சங்கம் உன்னை அங்கீகரிக்கல, மாநில திரைப்பட சங்கம் கூட உன்னை அங்கீகரிக்கல. நீ அப்புறம் என்ன உச்சபட்ச நடிகர்? நீ இல்ல, எனக்கு என்னன்னா பாரு, இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு பாராட்டு விழா நடக்குது ரெமோல. ஏதோ ஒரு பாராட்டு விழால விஜய் சிவகார்த்திகேயன் பார்த்து சொல்றாரு, சிவகார்த்திகேயன் புடிச்சிட்டீங்க
அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தைகளையும் பெண்களையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. அப்போ அவரு விஜய் இப்ப விஜயை பார்க்க வந்து அதிகபட்சம் யாரு? குழந்தைகள், பெண்கள். இறந்தவர்கள் இல்ல, குழந்தைகள், பெண்கள். அப்புறம் பார்க்க வந்தவங்க பார்த்தா சின்ன வயசு பசங்க, ஒரு 14 இருந்து 24 வயசுக்குள்ள இருக்க பசங்க. அந்த பசங்க எல்லாம் எப்படி தப்பிச்சு ஓடிட்டான், இந்த கூட்ட நெரிசல்ல தப்பிச்சு ஓடிட்டான். அவங்களும் காப்பாத்திருக்காங்க, நிறைய பேர் அவங்களும் காப்பாத்திருக்காங்க. இந்த கூட்ட நெரிசல் எப்படி உண்டாகுதுன்னா, விஜய் வராரு, விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கரூர்ல அவர் வந்து பேசணும் அப்படின்னு. சரியா? அதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல என்ன பண்றாங்கன்னா 12:30 மணிக்கெல்லாம் விஜய் வந்துருவாருன்னு போடுறாங்க. விஜய் வீட்டுல இருந்து கிளம்பும்போது 8:50, நாமக்கல் வந்து சேரும்போது 10 மணி. எப்படி நாமக்கல் வந்து சேரும்போது 10 மணி? நீ 12:30 போடல ட்விட்டர்ல, நீயே போடுங்க நாமக்கல்ல தாமதமாகுது, அங்க சாப்பிடாம யாரும் இருக்காதீங்க, இல்ல தாவேக்காவை சார்ந்த கட்சி பொறுப்பாளர்கள் அங்க இருக்க மக்களுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணீருக்கான ஏற்பாடு பண்ணுங்க, அவங்களுக்கு உணவுக்கான ஏற்பாடு பண்ணுங்க, மக்கள் அங்க வந்து இருக்கக்கூடாது. அவன் அதெல்லாம் பண்ணல, ஒரு சாங்க போட்டு அப்படியே வைப்லயே வச்சுருக்கான், விஜய் வரும்போது டயர்ட் ஆயிடக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை வந்து தொடர்ந்து சொல்லினே இருக்காங்க. யார்கிட்ட? அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட, புஷி ஆனந்த் கிட்ட, அந்த ஆதவ் அர்ஜுனா கிட்ட. இங்க கூட்டம் நிறைய ஆயினே இருக்குங்க, இது ரொம்ப ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, நீங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்றாங்க. அப்போ விஜய் வந்து வந்துடுறாரு, நாமக்கல் ஹைவேஸ்ல இருந்து உள்ள வராரு. உள்ள வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தற்கொலைங்களாம் வாகனத்தை நிறுத்திட்டு அவர் கிஃப்ட் கொடுக்குறானுங்க, தேங்காவை சுத்தி உடைக்கிறானுங்க. அப்ப தாமதம் ஆகுது, விஜய் அப்படி தாமதம் ஆகணும், காவல்துறை இறங்கி கிளியர் பண்றாங்க. அதுதான் ஒரு நன்றி கூட சொன்னாரு. எடுத்தோன்னு யாருக்கு நன்றி சொல்றாரு? காவல்துறைக்கு. இப்ப யார குற்றம் சொல்றாங்க? காவல்துறை தான் குற்றம் சொல்றேன். இந்த மாதிரி நடக்கும்போது உள்ள விடாம நீ கிளம்பி போ, பரவாயில்ல. இதே விஜய் தானே சொல்றாங்க, என்ன மக்கள் கிட்ட சந்திக்க விட மாட்டீங்க, மக்களை பார்க்க விட மாட்டீங்க, என்ன கையாசைக்க விட மாட்டீங்க, நான் சிரிக்க வேணான்றீங்க, நான் மக்களை பார்க்க கூடாதுன்றீங்க, மேல ஏந்து கூடாதுன்றீங்க, இவ்வளவு தூரம் தான் கையை தூக்கணும்ன்ற போறதா இவர் மக்களை உசு வைக்கிறாரு. எப்படின்னா, நீங்க அனுமதி தரலாம், நான் நேரம் மக்கள் கிட்ட போயிடுவேன். போய் பாத்துக்க வேண்டியதானே மக்களை. இங்க பாரு, அவர் வரும்போது போடுறாங்க, உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உயிரே போச்சு, எங்க போன நீ? போயிட்டா, சென்னைக்கு வந்துட்டாரு. உயிர் என்ன அங்க போயிருக்க வேண்டியதானே? சரி, நீ சொல்ற, நான் இப்ப கூட எடுத்துக்கிறேன், திமுக சதி. ஆமா சதி, நீங்க எல்லாரும் சொல்றீங்க திமுக சதி. நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த மருத்துவமனை போய் நின்று இருக்கணும். சரி, நீ நிக்கல, புஷியானந்த் அனுப்பு, ஆதவர்ஜன் அனுப்பிட்டு அங்க நின்று பிரஸ் மீட் கொடு. இது வந்து இவங்களோட சதி, இதுக்கு வந்து நீதி வேணும், இந்த உடல்கள் நாங்க வாங்க மாட்டோம், இந்த 40 பேருக்கு நீதி வேணும். நீதி கேட்டு போற கரூர்ல உங்களோட வழக்கறிஞர் பாசல்ல எத்தனை பேருக்கா? ஒருத்தன் நின்னாங்க, யாருமே இல்லையா? அப்புறம் என்ன இருக்கிறா நீங்க இதெல்லாம் வச்சுன்னு இருக்கீங்க, பயந்து ஓடுறீங்க. நீ சொல்ற எவ்வளவு பெரிய வசதியோ, எவ்வளவு பெரிய உச்சத்தையோ, எவ்வளவு பணத்தையோ விட்டு உங்களுக்காக வரேன்ட்டு இப்ப வந்து நிக்க வேண்டியதானே நீ? சரி, நீ போற, நீ அங்க கரூர்ல இருந்து இது நாமக்கல்ல இருந்து கரூர் வரதுக்கு உள்ள வரதுக்கு 7 மணி நேரம் எடுத்துக்கினேன். போகும்போது எப்படி அவ்வளவு சீக்கிரம் போன? திருச்சிக்கு சென்னைக்கே வந்துட்டு அந்த டைத்துக்குள்ள திருச்சியில அவங்க பிரஸ் மீட் கேக்குறாங்கல்ல, நான் ரொம்ப துயரத்துல இருக்கேங்க, நான் ரொம்ப வேதனையில இருக்கேன், இந்த எதிர்கட்சி வந்து எனக்கு இந்த மாதிரி சதி செஞ்சிடுச்சு, என் மக்கள் பாவம் இறந்து இருக்காங்க, நான் அங்க போய் பார்க்க முடியாத சூழ்நிலை, நான் அங்க போற திரும்ப ஒரு கூட்டம் வந்து நெரிசல் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துட்டு நான் இதை சும்மா விட மாட்டேன், சட்ட ரீதியா அதை சந்திப்பேன். ஒரு பேட்டி கொடுத்து என்ன நீ பேட்டி கொடுக்கறத பத்தியே பேசிட்டு இருக்க. அன்னைக்கு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் சீமான் அண்ணா குரல் கேட்டு, அன்புமணி அண்ணன், அதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களு, இதை தாண்டி பிரதம மந்திரி, அவருக்கு அடுத்த இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர், பிரசிடென்ட் எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறாரு பாத்தீங்களா? நைட்டு வீட்டுக்கு போனது கூட பிரச்சனை இல்ல, சென்னை ஏர்போர்ட்ல இறங்கணும், நீங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்க, நீ என்ன பண்ணுவ அந்த நேரத்துல? எவன் கிட்ட வந்தாலும் முறைப்பு திட்டுவ, வெளில போடா அப்படின்னு கடுப்புல இருப்போம். சிரிச்சிரா போயிட்டு ஒரு 4 பேர் நிக்க வச்சு போட்டோ எடுக்க. அப்படியா? வீடியோ வந்திருக்கு. உண்மையேவா? சென்னை ஏர்போர்ட்ல எப்படி அந்த மனநிலையில எப்படி போட்டோ எடுப்ப நீ? அங்க கூட செல்ஃபி, அங்க கூட அது ஒரு விளம்பரம். விஜய்க்கு வந்து என்னன்னா மாசு மாசு மாசு, படத்துல மாஸ் காட்டணும். இங்க வந்து கரூர்ல ஏடிஎம்கே கூட்டம் போட்டு மாஸ் காட்டாங்க, டிஎம்கே கூட்டம் போட்டு மாஸ் காட்டாங்க. அப்ப நம்ம மாஸ் காட்டணும்டா அப்படின்ட்டு 12:30 மணிக்கு வராருன்னு ஜனங்க சீக்கிரம் வந்துருவாங்க, வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சரி, நம்ம அவ்வளவு சீக்கிரம் போனா அந்த கூட்டம் வந்து கம்மியா இருக்கும், அப்ப நம்ம 6:30 மணிக்கு மேல போலாம். அப்ப தொழிலாளர்களே காலேஜ் முடிச்சுட்டு வரவேன், ஸ்கூல் முடிச்சுட்டு வரவேன், தொழிலாளர்கள் அன்னைக்கு சனிக்கிழமை நெசவு தொழில இருக்கிறவங்க அன்னைக்கு சம்பளம் வாங்குவாங்க, வார சம்பளம். அப்ப என்ன பண்ற, வேணும்ட்டு லேட் பண்ணி வர போய் காவல்துறை சொல்லிட்டே இருக்காங்க, கூட்டம் ஏறுதுங்க. அப்போ நீ கூட்டம் ஏறுது, நம்ம மாஸ் காட்டலான்ட்டு பொறுமையா வர. ஒரு காலகட்டத்தில் நீயே சிக்கிக்கிற, எங்க வர வழியில நீ என்ன பண்ற, எங்க கண்ணாடியை திறந்து விட்டா நம்மள வழியிலேயே பார்த்துட்டு எல்லாம் போயிடுவாங்கன்ட்டு கண்ணாடியை மூடிட்டு உன் முகத்தை காட்டாம அந்த கூட்டத்தை கடத்தி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துருக்கு. அப்ப இவரு வரதுக்கு முன்னாடியே கூட்டம் வந்து ஒரு 50 மீட்டருக்கு வந்து அடைச்சு நிக்கிறாங்க, உள்ள பஸ் போவாது. சரியா? இவரு வந்து காவல்துறை சொல்றாங்க உள்ள போவாதுங்க, இங்க நின்று பேசுங்க அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, நான் அந்த ஸ்பாட்ல தான் பேசுவேன். இவர் பஸ்ஸுக்காக வழிவிட ஒதுக்குற அந்த கூட்டம் தான் காவல்துறை தடியடி நடத்துனாங்கன்னா பஸ்ஸுக்கு வழி விட்டு யார் பண்ணுவா? இவர் வாகனம் எப்படி உள்ள வரும்? சரி, நீ என்ன பண்ணிருக்கணும், உன் கட்சி தொண்டனை வச்சு நீ வாலண்டியர்ஸ் வச்சு அந்த இடத்த கிளியர் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீ வர இடத்த அவங்க தானே ரெடி பண்ணி வச்சிருக்கணும், அந்த மாவட்ட செயலாளர் புடுங்கி தானே அங்க வேலை செஞ்சு வச்சிருக்கணும்.
அவர் வரும்போது அந்த நெரிசல் இப்படி தள்ளுறாங்க, தள்ளும் போது ஒரு சிலர் மயங்கி விழுறாங்கல்ல, அவங்களை கூப்பத்துக்கு இது விஜய் தான் சாட்சி. விஜயோட அந்த யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவங்களோட அதிகாரப்பூர்வ சேனல், அதுல போடுறான். விஜய் வந்து பாக்குறாரு, ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள வருது, நம்ம கொடி கட்டின ஆம்புலன்ஸ் ஏன் உள்ள வருது அப்படின்னு விஜய் கேக்குறாரு. அப்போ கீழே வந்து ஆதவர்ஜனா வந்து சொல்றாரு, எப்பவுமே ஆதவர்ஜனா யாரும் மேல வர மாட்டாங்க, அப்ப ஆதவர்ஜனா மேல வராரு, மயங்கி விழுந்துட்டாங்க, சரி தண்ணி கொடுங்க, தண்ணி பாட்டில் தூக்கி அப்படி போடுறாரு. தப்பு இல்ல அது, தண்ணி பாட்டில போட்டாரா, ஒரு குழந்தை காணுன்றாரு ஆதவர்ஜனா, அதை சொல்றாரு. சொல்லிட்டு ஜெகதீஷ் அப்படின்றாரு கீழே, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் வர சொல்லுன்னு சொன்னது இவர்தான். இவர்தான் வர சொன்னார், இவர்தான், விஜய் தான் ஆம்புலன்ஸ் வர. அப்ப விஜய்க்கு தெரியுது அங்க ஏதோ நடக்குதுன்னு, பேச்சை நிப்பாட்டிட்டு நில்லு யாரும் அசையாதீங்க, நம்ம தம்பிங்க யாரு இருக்கா அங்க போங்க, அது என்ன பிரச்சனைன்னு பாருங்க. கூட்டத்துல சொன்னா அவங்கள போய் பாக்குறோம், அவங்க போய் பார்க்க போறாங்க. நீ அதை பண்ணல, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் வரவும் கூட்டம் நெரிசல் ஆகுது, ஜனங்கள் தள்ளுறாங்க. பின்னாடி தள்ளும் போது பக்கத்துல அந்த ஜெனரேட்டர் வைக்கிற ஒரு ரூம் ஒண்ணு தகராட்சி வச்சிருக்காங்க. யாருக்கு என்ன ஜெனரேட்டர் தெரியுமா, அங்க வந்து இவன் விஜய பார்க்கறதும் லேம்ப் போஸ்ட் வச்சிருக்கான், அது கரண்ட் போற சப்ளை. இவன் என்ன சொல்றாங்க, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. கரண்ட் கட் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த இடத்துலயும் கரண்ட் கட் ஆயிருக்கு, ஜெனரேட்டர் ஏரியா மட்டும் கரண்ட் கட் ஆயிருக்கு. அதுல ஒரு ஊடகம் இருக்கு, நியூஸ் 18 நியூஸ் 7 தெரியல, அவன் முழு காணொலி மேல இருந்து எடுத்து போட்டுருக்கான். அந்த ஜெனரேட்டர் யார் மெயின்டைன் பண்றாரோ, யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரோ இந்த லைட்டுக்கு எல்லாம், அவர் என்ன பண்றாரு, ஆஃப் பண்றாரு. அவர் தான் ஆஃப் பண்றாரு, அவர் தான். ஏன் கூட்டம் உள்ள வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நெரிசல் அதிகமாகும்போது ஒரு ஓலை வீட்டெல்லாம் பிச்சின்னு ஒருத்தன் மேல வரான். அந்த வீட்டுக்காரமா சொல்றாங்க, ஐயோ ஓலையெல்லாம் பிரிக்கிறானுங்களே. அவன் தான் என்ன பண்றான், உள்ள இருந்து ஒரு குழந்தை தூக்கி மேல கொடுக்குறான், காப்பாத்துறதுக்கு. அந்த பையன் அந்த வீடியோ போட்டு அந்த பசங்க எல்லாம் தப்பா பேசினாங்கப்பா, அவங்க மேல வந்து அவங்க வந்து காப்பாத்துறானுங்க, அந்த பசங்க காப்பாத்துறானுங்க. ஆமா, ஆம்புலன்ஸ் இவர் வண்டி வரவும் நெருக்குறாங்க, நெருக்கும் போது உள்ள போறாங்க. உள்ள போகும்போது அந்த இடத்துல இருக்க ஜெனரேட்டர் லைன் மட்டும் ஆஃப் பண்றாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோல விஜய் பேசினது அந்த இடத்துல மட்டும் இருட்டா இருக்கும், சுத்தி எல்லா இடமும் வெளிச்சமா இருக்கும். தமிழ்நாடு மின் வாரியம் வந்து நாங்க கரண்ட் கட் பண்ணல அப்படின்னு கரண்ட் கட் பண்ண சொல்லி அந்த மாவட்ட செயலர் கடிதம் கொடுத்திருக்காரு, கரூர் மாவட்ட செயலர் கடிதம் கொடுத்திருக்காரு. அந்த கடிதமும் இருக்கு. விஜய் பேசும்போது மட்டும் கரண்ட் கட் பண்ணுங்க, ஏன்னா எங்க ஆளுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, ஸ்கூல் மேல ஏறுவானுங்க, அடுத்த வீட்டு மேல ஏறுவானுங்க, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுவானுங்க, அவன் வந்து ஒரு தற்கொலை ரசிகன், அவனுக்கு உயிர் பத்தி கவலை இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் கொடுத்திருப்பானுங்க. இது விஜய் வந்து தொடக்கத்திலேயே இதை கண்டிச்சு, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கட்சியில இருக்கக்கூடாது, ஒருத்தவங்க தொடக்கத்திலேயே கண்டிச்சிருக்கணும். அவர் அதை ரசிச்சார், அது வேணும் அவருக்கு அந்த மாஸ் வேணும், அவருக்கு இந்த மாதிரி நடக்கணும். இல்லட்டா ஒரு தலைவன் உட்காந்து லைட் ஆன் பண்ணணும் ஓன்னு கத்துறான், லைட் ஆஃப் பண்ணணும் அமைதியா வரான். அதை பார்த்து அதை பார்த்து எப்படியா என்ஜாய் பண்ணுவ நீ? ஒரு பவுன்சர் வந்து சொல்லியிருக்காரு, யாரு பழைய காணொலி, அது இப்ப எடுத்து போடுறாங்க, ஒரு உச்சபட்ச நடிகர், இப்ப பாருங்க என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு அங்க சும்மா இருந்த ரசிகர்கள் உசுபத்தி கிட்ட ஓடி ஆரம்பிக்கிறாரு, கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தல அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய மாச காட்டுறாரு. புரியுதா? அதே போல பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, ஒரு ஆங்கில ஊடகம், அது எழுத்தாளர் ஒருத்தர், சீஃப் அவர் தான், அவரு போன் பண்ணி உங்களை விஜய் வந்து பாக்கணும்ன்றாரு, நீங்க வர முடியுமான்னு. அவர் இல்ல என்னால முடியாது, அவர் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. போனை கட் பண்ணிட்டு அத்த கால் வருதான், என்ன சொல்றாங்களா, விஜய் வந்தா லட்டி சார்ஜ் நாத்துற அளவுக்கு உள்ள கூட்டம் வரும், உங்களுக்கு ஓகேவான்றாங்க. எனக்கு புரியலடா. முதல்ல நான் ஒரு செய்தி சொல்லிடுறேன், உச்சத்துல இறங்கிட்டோமே. ஒரு சம்பவம் சொல்றேன். காமராஜர் இருக்காருல்ல, முதலமைச்சர் பதவியில இருக்கிறாரு. அப்போ அவங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு இடம் வருது, கட்சியை சரி பண்ணணும், இயக்கத்தை சரி பண்ணணும், இயக்கம் சரியா இருந்தாதான் மக்களை வழி நடத்த முடியும் சொல்லி தன் பதவியே விட்டு விலகி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஒரு சில முதலமைச்சர்கள் தலைமை பொறுப்புகள் இறக்கி கட்சியை சீர்படுத்தணும்னு போயிருக்கிறார். அது உச்சமா இல்ல இது உச்சமா? அவர்தான் உச்சம், அவர் கால் தூசுலாம் கிடையாது. இதுல என்ன விஷயம்னா, இப்ப இந்த சம்பவம் நடந்துச்சு சரியா, இவர் கிளம்பி போயிட்டாரு, போகும்போது சீக்கிரம் போயிட்டாரு, எங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு, அங்க பிரஸ் மீட் கொடுக்கல. இவங்க எல்லாருமே எப்படி நினைச்சிருக்காங்கன்னா, திரையில பாக்குறாங்களே விஜய, உண்மையில அப்படிதான் இருப்பாரு நினைச்சிருக்காங்க. அதாவது மெர்சல் படம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு திருவிழா தீப்பத்தி எரியும், சமபந்தியில உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க, அப்ப உள்ள குழந்தைகள் மாட்டிப்பாங்க. விஜய் என்ன பண்ணுவாரு, ஓடி போய் அந்த ராட்டினம் இருக்கும், அந்த ராட்டினத்தை ஒரே ஆள் இழுத்து அந்த டேங்க் மேல தள்ளி அந்த டேங்க் கீழே விழுந்து தண்ணி எல்லாம் போய் காப்பாத்திடுவாரு. அந்த மாதிரி நம்மளை காப்பாத்த வந்து மெஸ்ஸியா இவருன்னு நினைச்சுக்கிறாங்க. அதே போல என்னன்னா, விஜய் எப்படி வந்து டிவில பிரஸ் மீட் கொடுக்குறாரோ, அதாவது படத்துல பிரஸ் மீட் கொடுக்குறாரோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு பிம்பமும் உடஞ்சு போச்சு. கண்டிப்பா மக்களை காப்பாத்துல பிரஸ் மீட் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த அதே மெர்சல் சர்க்கார் படத்துல ஒரு பிரச்சனை நடக்கும், நேரா போய் அங்கேயே நின்று கேள்வி கேட்பாரு, எங்க சிஎமோட ஸ்டேஜ்லயே ஏறி கேள்வி கேட்பாரு. டேயா செத்தால அந்த ஹாஸ்பிட்டல்ல நின்று சிஎம் வரும்போது கேள்வி கேட்க வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே. படத்துல மட்டும் தான் சிஎம் நேரா ஸ்டேஜ்ல போய் நின்று பார்த்து கேட்பியா நீ? பாதுகாப்பு கேட்க நீ கேட்க வேணாடா. புஷியானு என்ன பண்றாரு, அந்த மாவட்டத்தில் என்ன பண்றான், சிஎம் வரும்போது உள்ள வராங்க, உங்களோட சதிதான் இது. உதயநிதி வரும்போது கேட்கணும், செந்தில் பாலாஜி வரும்போது கேட்கணும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வரும்போது கேட்கணும். அதை விட்டுட்டு அடுத்த நாள் அண்ணன் சீமான் வந்து இவங்க ஆதரவா நிற்கிறாரு பாரு, இந்த நேரத்துல அவரை கேள்வி கேக்குது. இப்ப நீ உள்ள போய் என்ன பண்ண போற? நேற்று நைட் எல்லாம் நீ என்ன புரியுந்த? முக ஸ்டாலின் வரும்போதோ, உதயநிதி ஸ்டாலின் வரும்போதோ, செந்தில் பாலாஜி இருக்கும் போதோ, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கும் போதோ நீ என்ன புரியுங்க? அவங்க கேள்வி கேட்க வேண்டாம், தைரியம் அவன் தானே பண்ணான்னு சொல்ற நீ, பயம் அவனை கேள்வி கேட்க வேண்டியதானே நீ? பயம். இந்த விஜய் என்ன பண்ணிடணும், நான் போக மாட்டேங்க கரூர்ல இருந்து,
என் மக்கள் நீ என்ன பண்ற? அஜித்குமார லாக்அப் டெத்து, லாக்அப் மர்டர் அது. என்ன அஜித்குமாருக்கும் இங்க ஒரு போராட்டம் பண்ண சென்னையில ஒரு போர்டு வச்சு நின்று தெரியுமா? அதுல என்ன தெரியுமா இருந்தது? நிதி வேண்டாம், நீதி வேண்டும். நீ இப்ப என்ன பண்ற? செத்து உங்களுக்கு 20 லட்சம் அறிவிச்ச நீதிக்காக இன்னும் போராட வேண்டியதானே? நீ தானே எழுதியிருந்த நிதி வேண்டாம் நீதி வேண்டும். நீ நின்றுல. இப்ப எல்லாம் வந்து விஜய் வந்து என்ன பண்ண? பொலிட்டிக்கல் இமேஜ் டேமேஜ் ஆகாம, அவர் பொலிட்டிக்கல் இமேஜ் அரசியல் அவர் பிம்பம் வந்து கெட்டு போகாம இருக்குது. ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய், ஸ்டாண்ட் வித் கரூர் பீப்புள்ஸ். செத்து போனவங்க ஒரு பதிவு கூட அந்த இறந்தவர்களை பத்தி பேசவே இல்லை. நம்ம மேல தப்பு இருக்குன்னு ஒருத்த ஒத்துறீங்களாடா? நம்ம பசங்க சரியில்லை. திமுக பண்றான், திமுக வந்து உன்னை டார்கெட் பண்றான், உங்ககிட்ட இருக்க மைனஸ் என்னன்னு பாக்குறான். கூட்டம் கூட்டமா வரீங்க, அறிவு இல்லாம மேலே ஏறுறீங்க, கீழே குதிக்கிறீங்க, அறிவு கட்டத்தனமா பண்றீங்க. இந்த கூட்ட நெரிசல் இதான் இவங்க மைனஸ் பார்த்து திமுக பண்ணானா இல்லன்னா நம்மளுக்கு தெரியாது. நாம அது குத்த சொல்லல, அது விசாரணை போட்டோம். இவங்க வந்து தாவேக்க வந்து டிவிக்கு வந்து நீதிமன்றத்தை நாடி அது உண்மையை கண்டுபிடிக்கும். ஆனா நாம தான் நம்மளை பாத்துக்கணும். இப்ப திமுக ஏதோ செய்ய போறான்னு உங்களுக்கு தெரியும், ஏதோ செய்வான்ட்டு உங்களுக்கு தெரியும், இல்ல செஞ்சுட்டான் அவன் தான் செஞ்சாட்டு நீங்க நினைக்கிறீங்க. உங்க பார்வையில சொல்றேன், அந்த இடத்துல நின்னு போராட்டமா இல்லையா? அந்த 40 பேர் உடலை வாங்கக்கூடாதுல்ல? நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்து அறுவை சிகிச்சை பண்ற, உடற்கூறு ஆய்வு பண்ற, போஸ்ட்மார்டம் இவ்வளவு சீக்கிரம் பண்ற, ஏன் இன்னைக்கு நைட்டே இறக்கி விடுற? அதுல எல்லாம் அவங்க அட்வொகேட் வெளில வந்து சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? இவங்க எல்லாம் இந்த கூட்டத்துக்கு தான் வந்தாங்களா? வேற எங்கேயோ இறந்தவங்களை கூட்டம் நீங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அடையாளம் காட்டினாங்களா இவங்க? அந்த பச்சிலம் குழந்தை வேற எங்கேயோ செத்து 9 குழந்தைகள் இந்த கூட்டத்துக்கு தானே வந்தாங்க. அவ்வளவு பெண்கள் இந்த கூட்டத்துக்கு தானே வந்து கூட்டத்துக்கு வரவங்க அசிங்கப்பத்துல இதுல த்ரிஷா வேற வீடியோ போடுறாங்க. அரசியல் அறிவோட நடந்துட்டுங்க மக்கள். யாரு இவங்களை பார்க்க வந்ததுக்கு இது தேவை. அதனால சொல்றேன், எவன் மேலேயும் குற்றம் இல்ல. அங்க பார்க்க போன நம்ம ஜனங்க மேலதான் குற்றம், நம்ம மேல குற்றம். இதுல வந்து இவங்க நினைச்சுக்கிறாங்க விஜய் வந்து படத்துல என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் நிஜத்துல பண்ணிடுவாரு. அந்த ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை படத்துல கடைசி 4 படத்துல எப்படி பேசுறாரோ அதை பிரஸ் மீட்ல பேசுவாரு. நம்ம உயிர் போற சூழ்நிலை நம்ம வந்து காப்பாத்திடுவாரு. கேட்கிற 20 லட்சம் அனௌன்ஸ் பண்ணார்ல ஒரு வீட்டுக்கும் இறந்தவங்களுக்கு 20 லட்சம் அனௌன்ஸ் பண்ண, பாதிக்கப்பட்டவங்க 2 லட்சம். நீ ஏன் அனௌன்ஸ் பண்ண? நீதி தானே கேட்கணும் நீ. அதுக்கப்புறம் தான் நீ இதை சொல்லணும். அங்க நின்று நீதி கேட்கணும்ல. நீ முதல்ல நீதி கேட்டுட்டு அப்புறம் நிதி அனௌன்ஸ் பண்ணணும். நீங்க ஏன் ஓடி போனீங்க? எல்லாரும் நீங்க ஏன் ஓடி போனீங்க? ஏன்னா காவல்துறை உனக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கான், கூட்டம் அதிகமா இருக்கு, இது வந்து ஆபத்தா போகும். அவன் தெளிவா உனக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்சான். போன வீடியோல நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இதை பத்தி. விஜய் வந்து யார் செத்தாலும் கவலைப்பட மாட்டாரு. அவர் தலைவன் இல்ல, ஒரு நடிகன். இவங்க எல்லாம் தற்கொலை கூட்டம், இவங்க ஒண்ணுமே புரியாது, இவங்க மாசுன்ட்டு அந்த பைத்தியம் முச்சுன்னு சுத்துறானுங்க. இது வந்து பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இது நம்ம ஒவ்வொரு வீடியோல சொல்லிருக்கோம். நாம வந்து ஏதோ அவங்க வந்து விஜய் எதிர்க்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அரசியல சரியான அரசியல பண்ணுங்க, நல்ல அரசியல பண்ணுங்க, நாட்டுக்கான அரசியல பண்ணுங்க, இந்த ஒரு முகத்துக்கான அரசியல பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலும் சொல்றோம். இந்த முறை நம்ம கரூர் வந்து நாமக்கல் போனோம்னா விஜய் அந்த நாமக்கல் பிரச்சனை என்ன பேசுறாரு, கரூர் பிரச்சனை என்ன பேசுறாரு, அங்க உண்மையான என்ன பிரச்சனை இருக்கு அதை பேசலாம் தான் இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. நீ போய் முக ஸ்டாலின் விட்டுட்டு உள்ள போய் பாத்துக்கோன்ட்டு சீமானனை போனோமோ எதிர்க்கிற. இன்னைக்கு அவரு கூட தான் நிக்கிறாரு. தம்பி ஒரு உடஞ்சு போன மனநிலையில இருப்பாரு, ஒரு சூழ்நிலையில இருப்பாரு, அவரு அந்த நேரத்துல பேட்டி கொடுக்க முடியாம இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? வழக்கெல்லாம் போடதான் செய்வாங்க, நாம தான் எதிர்கொள்ளணும் அப்படின்லாம் வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுல தான் அவங்க பேசினிருக்காரு. இது ஒரு ஆறுதல், இது ஒரு விபத்து, ஆறுதல். அவர் இது ஒரு விபத்துன்றாரு, இது ஒரு விபத்து, இது நடந்திருக்க கூடாது அப்படின்ட்டு. இதேதான் வந்து நீதிமன்றம் போன முறை இவங்க நாகப்பட்டினம் பர்மிஷன் கேட்கும் போது நீதிமன்றம் சொல்லுது, விஜய் வந்து முன்னுதாரணமா இருங்க, கர்ப்பிணி பெண்களை வரவானான்னு சொல்லுங்க, குழந்தைகளை வரவானான்னு சொல்லுங்க, இங்க இருக்கிற மொத்த கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு, நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும், உங்களின் பொறுப்பும் சொல்லியிருக்கு. அதே போல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு, சட்டம் அனைவருக்கும் சமம், சட்டத்தை மீறியவர்கள் யாருமே இல்ல. இப்போ சட்டம் அது வேலையை கரெக்டா செய்யுது. நீங்க சொல்றீங்க திமுக தான் இதை பண்ணாங்கன்றீங்களா, இன்னும் யார் விஜயை கைது பண்ண? கேஸ் அவர் மேலேயே இல்ல, கேஸ் அவர் மேலேயே இல்ல. சட்டப்படி என்னன்னா யார் அமைச்சாங்களோ அவங்க புஷி ஆனந்தா கைது பண்றது பண்ணிட்டாங்க. இன்னொன்னு ட்விட்டர்ல அந்த தவறான தகவல் 12 மணிக்கு போட்டதுனால நிர்மல் ராஜா மேல கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த மாவட்ட செயலாளர் மேல கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த மாவட்ட செயலாளரோட மனைவி அவங்க குழந்தைகளும் அந்த இடிபாடுகள்ல சிக்கி மிதிப்பட்டிருக்காங்க. இதுதான் அந்த கொடூரம். இவங்க ஃபேமிலி இல்ல, திமுக ஏன் விஜய் மேல வழக்கு பதிவு? அந்த சட்ட முகாந்திரம் இல்லன்றாங்க. எப்படி சட்ட முகாந்திரம் இல்ல? விஜய்க்காக தானே அந்த கூட்டம் கூடிச்சு, விஜயோட கட்சி தானே அது, விஜய் தானே அந்த கட்சியோட தலைவர். எப்பவுமே அவர் தான் தலைவர், இப்ப மட்டும் அவர் தலைவர் இல்லையா? எப்பவுமே இவங்க எல்லாருக்கும் அவர் தான் தலைவர், இப்ப மட்டும் செத்தவங்களுக்கு ஒரு தலைவர் இல்லையா? செத்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? இல்ல பொது செயலாளருக்கு தான் அந்த அதே தலைவர் என்ன பண்ணுவாரு? நீ இல்லப்பா சிறுபடி இந்த லோயலா மணின்னு ஒருத்தன் தானே, லயலா மணி அவன் கூட போய் ஏன் பாக்கல?
அந்த கேம்பெயின் பண்ணுவாரு அவர் யாரு, ராஜ்மோகன் அண்ணன். ராஜமோகன். அவர் போய் பாக்கலையே. உங்க வழக்கறிஞர் பாசற என்னையா பண்ணாங்க? கேக்குறாங்க எங்க தெரியுமா இருக்கிறாங்க, போலீஸ் கிட்ட பாதுகாப்பு கேக்குறாங்க. விஜய் போய் சந்திக்கும் போது விஜய்க்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு போய் கேட்டு நிக்கிறாங்க. இப்ப இன்னொரு சாவு நடக்கணுமா? நான் கேக்குறேன், விஜய் போய் பாதுகாப்பு கொடுக்கணும், நான் என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான், நீ வந்து ஆறுதல் சொல்வியா காத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு அங்க போனா பிரச்சனை வரும், உனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னா என்ன எனக்கு புரியல. இது என்ன கேக்குறீங்க, பர்மிஷன் கொடுங்க கேக்குறாங்களா, பாதுகாப்பு கொடுங்க இல்ல, கேக்குறாங்களா? அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு, நம்ம போனா அடிச்சிருவாங்க ஜனங்க, நம்ம போனா கண்டிப்பா அடிப்பானுங்க. நீ அந்த நேரத்துல போயிருந்தா அப்ப கூட வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அந்த ஜனங்க. ஆமா பண்றாங்க, அவரு மேல தப்பு இல்ல, டிஎம்கே தான், அப்படின்னு செந்தில் சொல்றாங்க. பாலாஜி தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ உனக்கு அந்த எண்ணம் இல்ல, உனக்கு அடிபட்டு மிதிப்பட்டு இருக்கிறான், உயிர் போயிருக்கு, உனக்கு சப்போர்ட் பண்றான். ஏய் ஃபிளைட் எல்லாம் ஓடியா, நான் போய் பாத்தியா, அவன் என்ன ஆனாலும் பரவாயில்லையா, என் மக்கள் நான் தான் நிக்கணும், நான் அங்க போய் அவங்க கூட நிக்கிறேயா, நான் அங்க நின்னு பேசுறையா, இவங்க எதிர்கட்சிக்காரன் தான் இதை பண்ணிருப்பான். இது வந்து மக்களோட வளர்ச்சி, உங்களுக்கு எதனா பிரச்சனை என்ன வந்து என்கிட்ட மோதுங்க, என் மக்கள் எதுவும் பண்ணாதீங்க, இல்ல என் ரசிகர்கள் எதுவும் பண்ணாதீங்க. இதுல ஒரு செய்தி சொல்றாங்க, விஜய் போய் சந்திக்கணும் இருந்தாரா, ஆதவ அர்ஜுனாவோ அந்த இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாராம், ஜானுவாரிக்கு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் இல்ல நீங்க இப்ப போயிடாதீங்க, போனா திருப்பி பிரச்சனையை உண்டு பண்ணுங்க, நீங்க எஸ்கேப் ஆயிடுங்கன்ற மாதிரி அவங்க தான் இன்புட் கொடுத்துருக்காங்க. எல்லாரோட போன் ஆஃப், விஜய் போன் தவிர எல்லாரோட போன் ஆஃப். என்ன போலீஸ் வந்து தேடின்னு இருக்கு, டேய் நீங்க தான் தப்பு பண்ணல, டிஎம்கே மேல தான் தப்பு இருக்கு, கைதாவுங்கடா, கைதாவுங்க சட்ட ரீதியா நிரூபிங்கடா. இத கைதுக்கே பயப்படுறீங்க. நான் கேக்குறேன், இப்ப விஜய் ஒரு முதல்வர் ஆயிட்டாருன்னு வைங்க, இவங்க எல்லாருமே யாரு, புஷியானதுல இருந்து எல்லாருமே ஒரு அமைச்சரா இருக்காங்கன்னு வைங்க, இந்த மாதிரி ஒரு குடும்ப சம்பவம் எங்கேயும் நடக்குது, ஸ்டெர்லைட் போல இல்ல ஏதோ ஒரு போல ஒரு போராட்டத்துல மக்கள் இறந்துறாங்க 80 பேரு, இல்ல காவல்துறை லாக்அப் டெத்ல ஒரு பையன் இறந்துறான், சாதி ஆணவ படுகொலையில ஒரு பையன் இறந்துட்டான், நீயும் அதே பணத்தை கொடுத்து ஒரு அரசு வேலையை கொடுத்து தானே இது முடியுமா? அதுதான் 20 லட்சம் கொடுத்தாரு. அப்ப எந்த இதுக்கு நிதி வேண்டாம் நீதி வேண்டும், எதுக்கு நின்னா கையில போட குச்சின்னு, நீ ஏன் நிதி கொடுக்குற, நீதிக்காக அங்க போய் நிக்க வேண்டியதானே, உங்க கூட உங்க மக்கள் வந்து நின்று இருப்பாங்க. நீங்க யாவனா ஒரு ஆள் அங்க போய் ஹாஸ்பிட்டல் வாசல் நின்னுந்தா உங்க கட்சிக்கார எல்லாரும் வந்து நின்று. இல்ல இன்னொரு இங்க பேரு ஆங்கில ஊடகத்துல நியூஸ் பேப்பர்ல ஃபீல்டுல எல்லா கட்சிக்காரனும் இருக்கான், எல்லா கட்சி தலைவரும் இருக்கான், ஆனா டிவிக்கு ஒருத்தம் கூட இல்ல ஆங்கிலம். சைனால ஜெர்மன்ல நியூஸ், அவன் என்னதான் நியூஸ் போடுறான், ஒரு ஆக்டரை பாக்குறதுக்கு, கட்சி தலைவன் எல்லாம் போடல, ஆக்டர் டர்ன்ட் பொலிட்டிஷியன், ஒரு ஆக்டரை பாக்குறதுக்கு போய் நின்று இத்தனை பேர் செத்துறாங்க. கேவலமா இல்ல இது? கேவலம். விஜய் என்ன பண்ணாரு இந்த தமிழ்நாட்டுக்கு, என்ன பண்ணாரு அவரு? எத்தனை மக்கள் பிரச்சனைகளை தலையிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்காரு, அந்த பிரச்சனை தீர்வு கண்டிருக்காரு, எத்தனை போராட்டங்கள்ல மக்கள் போராட்டங்களை நின்று அந்த மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்காரு, எத்தனை வழக்குகள் தொடுத்து 8 வழி சாலைக்கு வழக்கு போட்டிருக்காரா, ஸ்டெர்லைட் ஆலைக்கு வழக்கு போட்டிருக்காரா, எந்த வழக்குல ஒயின் ஷாப் திறக்க கூடாது அப்படின்னு வழக்கு போட்டு வெற்றி பெற்றிருக்காங்களா இவங்க? எத்தனை மக்கள் பிரச்சனை நீங்க நின்று இருக்கீங்க? சாதாரண அடிப்பம்பு குழா தண்ணி வரல, அந்த பிரச்சனைக்கு உங்க கட்சியார் ஒருத்தர் நின்று இருப்பானடா. இதை வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவன் நமக்காக ஒண்ணுமே பண்ணல, பணம் வாங்கி நடிச்சுட்டு இருக்கான். யாரோ எழுதின கதையில, யார் சிந்தனையோ உருவான வசனத்துல, யாரோ ஒருத்தர் பாடல் எழுதி, யாரோ ஒருத்தர் பாடி, யாரோ ஒருத்தர் நடனம் சொல்லி கொடுத்து, யாரோ ஒருத்தர் வந்து இவனுக்காக விளக்க குடிச்சு லைட்டை குடிச்சு கேமரா குடிச்சு இவனை அழகா போட்டோ எடுத்து ஒரு பெரிய ஹீரோவா காட்டி, பல பேரோட உழைப்பு இதுல இருக்கு, வெறும் நடிக்க அப்படின்னு பார்க்காம இந்த படத்துல நடிச்சுட்டாலே நமக்கு தலைவன் ஆயிடுவான்ட்டு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இதுல இன்னொரு விஷயம், செய்தி இறந்ததுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனா ஒரு நாள் கழிச்சு செய்தி போடுறாருல, ஆதவ செய்தி பாரு, என் தாய் வந்து தூக்க மாட்டேன்னு செத்துறாங்க, அப்ப இருந்த அதே மனநிலையில தான் நான் இப்ப இருக்கிறேன். உங்க அம்மா செத்தும் போது விட்டு ஓடி போயிட்டியாடா நீ? அங்க இருந்தல்ல, அந்த துக்கத்துல 5 வயசு பையன் நீ இருந்தல்ல, இப்ப எரும மாடு மாதிரி வந்திருக்க, நீ இருக்கணுமா இருக்க கூடாது? இல்ல அதுவும் சாட்டை தூரம் கேள்வி நான் ஒண்ணு கேக்குறேன், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இறந்த அந்த தங்கச்சி சோலின், அவங்க அம்மா சொல்றாங்களா, நீ என் பொண்ணுங்க தாய் மாமன் பாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு ஒரு மேடையில, நான் சாலின் அவங்க அம்மாவுக்கு மட்டும் தாய் மாமன் கிடையாது, ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் தான் அண்ணன் தம்பி, ஒவ்வொரு குழந்தையும் நான் தான் தாய் மாமா, செத்து போன 9 குழந்தைங்க நீ தாய் மாமன் கிடையாது. அந்த குழந்தை உண்மையான தாய் மாமா அழுத வீடியோ நீ பாக்குறியா? அந்த கல்லறையில விழுந்து அழுகுறான், விழுந்து அழுகுறான். நீ என்னடா தாய் மாமா? அப்புறம் வீட்டுல போய் உட்காந்துருக்கா, சென்னையில கிளம்பி போயிட்டு, அதுல நீ சென்னை ஏர்போர்ட்ல இறங்கணும், ஒரு 4 பேர் போட்டோ எடுக்க. கோவம் ஆதங்கம் புரியுது, நம்ம கோவத்தை ரொம்ப வெளிப்படுத்தினா அது பார்த்து ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஆதவ அர்ஜுனா திருப்பி ஒரு ட்வீட் போடுறான், அந்த ட்வீட் கூட நேர்மையா இல்ல. என்ன போட்டிருக்கானா, நேபாள் ஸ்ரீலங்கா மாதிரி இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து மறுபடியும் ஒரு புரட்சியை செய்யணும், அடுத்த ட்வீட் மறுதிருத்தம் பண்றான். இந்த ஜென்சி கிட்ஸ் புரட்சி செய்வாங்களா? அது அரசியல் புரட்சியா இருக்குமா? ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணா இவங்க எல்லாம் புரட்சி பண்ணுவானுங்க. அதுதான் நான் சொல்றேன். அந்த ட்விட்டை நேபாள் இலங்கையே தூக்கிட்டாரு, அடுத்தது அந்த பதிவையும் தூக்கிட்டாரு. ஏன்னா இந்த பதிவு நாளைக்கு கோர்ட்டுக்கு எவிடன்ஸா போவோம், இவங்க தூண்டி விடுறாங்கன்றது. விஜய் தான் தூண்டி விட்டாரு இத. விஜய் தான் என்ன சொல்றாரு, என்ன கோர்ட்டு காவல்துறை என்ன சந்திக்க விட மாட்டுது. விஜய்க்கு என்ன தெரியுமா, என்ன கோர்ட் ஆச்சு நீ 26 ரூல்ஸ் போடுற, எனக்கு நீ தான் எனக்கு டைமிங் சொல்ற, நீ யாரு எனக்கு டைமிங் சொல்றதுக்கு அப்படின்னு இவர் தானே பேசுறாரு. நீங்க எனக்கு அனுமதி தரலாம், நேரடியா போய் மக்களை சந்திப்பங்க.
சரி செத்துட்டாங்க போய் சந்திக்க வேண்டிய யார் பிடிச்சி தாத்தா? டிஎம்கே சொன்னா நீ வரக்கூடாது பண்ணிட்டு, காவல்துறை சொன்னாங்களா நீ வரக்கூடாதுன்ட்டு, நீதிமன்றம் சொன்னா நீங்க வரக்கூடாதுன்ட்டு, எவன் சொன்னாலும் நீ போய் நின்று செத்துது. உன்னை பார்க்க வந்த 4 தொண்டர்கள் 40 தொண்டர்கள் உன் முகத்தை பார்க்க வந்திருக்கான். உன்னை பாத்திர முடியாதா நீ ஏங்கி வந்திருக்கான். அந்த பொண்ணு அடிப்பட்ட பொண்ணு பெட்ல பத்துன்னு பேசுதியா? அவருக்காக தானே வந்தோம். எவ்வளவு பிரம்மாண்டமா ஆட்டம் பாட்டம் நாங்க அவர் பார்க்கறதுக்கு எவ்வளவு ஜாலியா வந்தோம். அவர் ஏன் வரல? இந்த கேள்வி நீ என்ன பதில் சொல்ற? அனுமதிக்கல. திமுக அரசாங்கம் எங்களை அனுமதிக்கவில்லை அப்படிதான் சொல்றாங்க. நீ திமுக எதிர்த்து தானே வந்துட்டு அவன் எதிர்த்து போய் நில்லாங்க. அவன் அனுமதி தரத்து அவன் யார்? நீ தானே சொல்ல. நீங்க என்ன எனக்கு கொடுக்குது? திமுக அனுமதி தரல, காவல்துறை வந்து உங்களுக்கு ரூல்ஸ் போடால, இந்த டைம்ல வரணும்னு போடால, அதை கேட்டியா நீ? இதுல மட்டும் திமுகன்ற, இதுல மட்டும் காவல்துறை சொல்ற போட்ட ரூல்ஸ் அவன் சொன்ன எந்த ரூல்ஸ் ஆச்சு மதிச்சீங்களா நீங்க? அப்ப மதிக்கல, இப்ப மட்டும் இருக்கு அதை வந்து காரணமா காட்டுற. செத்து போன சந்திக்கிறதுக்கு நீ காரணமா காட்டுற. நீ காசை கொடுத்து எல்லா வாயும் அழைச்சிடலாம்னு பாக்குற. நீ இன்னொரு அதிமுக, இன்னொரு திமுக. இது நாங்க இது வந்து மறுபடியும் அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது, உங்ககிட்ட கோவம் நியாயப்படுத்துறதுலாம் இல்ல. முதல்ல ஒரு விஷயம், தயவு செஞ்சு சுய சிந்தனை பண்ணிக்கங்க. மக்கள்ல மட்டும் இல்ல, மக்களை தூண்டி விடுற ஊடகம் வரைக்கும் தயவு செஞ்சு சுய சிந்தனை, அதாவது ஒரு நம்ம என்ன பண்ணணும் யோசிங்க. எதுக்காக போய் நிக்கிறோம்னு யோசிங்க. இவர் திருப்பி இதே விஜய் திருப்பி இன்னொரு பிரச்சாரத்துக்கு வந்திருக்க போறாரு, அதே இடத்துல சந்திக்க போறாரு. அப்புறம் எதுக்கு இந்த கூட்டம், ஏன் அந்த இதுன்னே தெரியல. இது எல்லாம் பேசிட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா, இனிமேல் இது நடக்காம தடுத்துடணும், அவ்வளவுதான். அதுக்குதான் அந்த ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறாங்க. இல்ல வேற எதுக்கா போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனா இனிமேல் இந்த மாதிரி ஒரு மரணங்கள் தமிழகத்துல நடக்கவே கூடாது. இல்ல இதுல இன்னும் கடைசி ஒரு இதுவா பழனி பாபா சொன்னதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். டேய், வீர வரலாறை படிங்கடா, வீர தலைவர்களை பத்தி படிங்கடா, இந்த நடிகை பின்னாடி கூத்தாடி பின்னாடி போவாதீங்கடா அப்படின்னு அவர் சொன்னார்ல. அது எப்பவும் பேசினாரு. எம்ஜிஆர் காலத்திலேயே பேசியிருக்காரு. அப்பதான் அவர் அதை பேசிட்டாரு. திருந்துங்கடா, தயவு செய்து நடிக்கிற நடிகனா பாருங்கடா. இப்ப விஜயா அத்து சிவகார்த்திகேயன் இதே தான் பண்ணுவோம். அத்து வர எவனா இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் எடுப்பானுங்க. அது தனுஷா இருந்தாலும் சரி, சிவகார்த்திகா இருந்தாலும் சரி, இந்த ஃபார்முலா தான் இருக்கு. எல்லாரும் அதை நோக்கி தான் போறாங்க. எல்லாருக்கும் நடிச்சுட்டா சிஎம் ஆயிடலான்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை உடைங்கடா. தமிழ் சமூகம் வந்து ஒரு திரை பிரபலத்துக்கு பின்னாடி ஓடாது. அது வந்து உண்மையான அரசியல், சரியான அரசியல்னா அதுக்கு என்னன்னு தெரியும். இது நம்ம முன்னாடி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்கடா. தமிழுக்காக செத்துருக்காங்க, நம்ம உரிமைக்காக செத்துருக்காங்க, நிலத்துக்காக செத்துருக்காங்க, மொழிக்காக செத்துருக்காங்க, பண்பாட்டுக்காக செத்துருக்காங்க, ஒரு நாடு வேணும்னு செத்துருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் போது நீங்க உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. 41 உயிர் போயிருக்கு. 41 உயிர். இதுக்கு மூணு காரணம் யார் தெரியுமா? இந்த மரத்து மேல ஏறினவன், இந்த கூரை மேல ஏறினவன், இந்த லேம்ப் போஸ்ட் மேல ஏறினவன், இதை பார்த்து ரசித்த அந்த விஜய், அந்த நிர்வாகிகள், இவங்க தான் காரணம். நன்றி, வணக்கம்.